Yo, microphone check, make it a microphone check. Give it a microphone, I make it a microphone dead. Don't step to me, newbie, I could truly be moody. I could've played the fucking Grinch in the movies. I've been a part-time shadow cat, part-time. That is not a guy that I would ever wanna try to battle rap. Snap, crack a pot, mind fried to a crisp. Make an MC into a wide-eyed lunatic. அதில் ஓரளவு ஒரு 2 உழவு போடணும். 2 உழவு போட்டால் நல்ல இடமா இருந்தால் 2 உழவு போட்டால் போதும். 2 உழவு போட்டதும் அதுக்கு அடுத்து இல்லை கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா மணல் இல்லாமல் மணல் மாதிரி வராட்டி அது அப்புறம் ஒரு உழவை சேர்த்து போட்டுட்டு பின்னாடி பார் போடணும். பாறை போட்டு சன்ன சதுரத்துக்கு பாறை போட வேண்டியது போட்டு அதை அதில் நம்ம விதைய அரைக்கிற விதை இருந்துச்சுன்னா அதை அப்படியே கையில் அப்படியே குலுக்கி அப்படியே போடணும். போட்டு விட்டுட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மட்டை இருக்கு பாருங்க, சோத்து மருன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கிறத வச்சு இப்படி இல்லாட்டினா விரல்களில் அப்படியே லைட்டாக மண் லைட்டாக அந்த விதை மூடுற மாதிரி கிண்டி விட்டதும் அப்படியே தண்ணி கட்ட வேண்டியது. 3 நாளையில் அந்த இது முளைப்பு நமக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பின்னாடி கரெக்டாக 15 நாள் அல்லது 20 நாளையில் அதை களையை ஒரு பிறகு அதை பூரா களையை எடுத்து விட்டுட்டோம்னா விட்டுட்டு உரம் காம்ப்ளெக்ஸ் உரம் போடணும். உரம் போட்டு அடுத்தடுத்து தண்ணியை விட்டோம்னா கரெக்டாக 27ஆம் நாள் அரைக்கீரை அறுத்துக்கிறலாம். அரைக்கீரைக்கு இவ்வளோதான் வேலை. ஆனால் தண்ணி உணர தண்ணி காய விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கட்டிக்கிட்டே இருக்கணும். இது அறுக்கிற 27 நாளையில் அறுத்துறோம். ஒரு அறுவை 2 அறுவைக்கு கூட பூச்சி இது விழுகுதா, ஓட்டை விழுகுதா, வெள்ளை மாதிரி விழுகுதா அப்படின்னு நம்ம இதை கவனிக்கணும். கீரையில் அப்படி இருந்தால் உடனே மருந்து கடையில் போய் அந்த இலையை பறிச்சுட்டு அந்த செடியை எடுத்துகிட்டு போய் காமிச்சா அதுக்கு தக்கன மருந்து கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம ப்ரேயரில் அடிச்சுக்கிற வேண்டியது. கை ப்ரேயர் வச்சுருக்கவங்க கை ப்ரேயரில் அடிச்சுக்கலாம். இல்லையா பெரிய இந்த பவர் ப்ரேயர் இருக்குல்ல, அதை வச்சு பவர் ப்ரேயரில் அடிச்சுக்கலாம். இந்த கீரையும் அதே மாதிரி தான், பாலாக்கீரையும் அதே மாதிரி தான், சிறுகீரையும் அதே மாதிரி தான் போடக்கூடியது. சிறுகீரை அது மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை நம்ம சின்னமாக இருந்தால் அதை கொஞ்சம் வளர விட்டு ஒரு அளவில் வளர்ந்தா அதை அறுத்து அந்த மாதிரி பாரில் தண்ணியை விட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ளே நட்டுட்டு அது உயிர் பொழைச்சி அது நல்லா அறுவைக்கு வந்துக்கிறோம். அது மாதிரி அந்த கீரை அது மாதிரி. சக்கரவர்த்தி கீரையும் அதே நான் இப்போ சொல்கிறபடி தான் போடணும். தண்டங்கீரை நான் சொல்கிறபடி தான் போடணும். அது அந்த அளவுலேயே இருக்கும். உழுகும்போது அதை அப்படிங்க போட்டு உழுதுக்கறலாம். அடுத்து வெள்ளாமல் செய்கிறதுக்கு அது செஞ்சுக்கறலாம். அந்த இதை தண்ணி அவசியம். கிணத்து தண்ணி முடிஞ்ச வரைக்கும் அது உப்பு தண்ணியாக இருந்தால் சூப்பராக இருக்கும் கீரை. இந்த கீரை அப்படியே வராது. உப்பு தண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு சப்புன்னு உப்பா இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். வாரம் 4 நாளைக்கு ஒரு தண்ணி கட்டிக்கிட்டே இருக்கணும் அவசியம். கட்டை பொறுத்து 6 மாசம் வரைக்கும் இருக்கலாம், 1 வருஷத்து வரைக்கும் இருக்கலாம். பராமரிப்பை பொறுத்து அறுக்கலாம், நம்ம வச்சுக்கிறத பொறுத்து. இல்லையா கரெக்டா 6 மாசத்துக்கு வேணாலும் 6 மாசத்துக்கு அறுத்துட்டு அடுத்து நாங்க புதுக்கீரை போட்டுக்கிடுவோம். அடுத்த 6 மாசத்துக்கு போட்டுக்கிற மாதிரி நாங்கள் அதை உழுது பக்குவப்படுத்தி பதம்படுத்தி வச்சுக்கிடுவோம். இந்த அருவை இந்த கீரை இது வரைக்கும் தான் வரும். இனி அடுத்து நம்ம கீரை போட போகிறோம்னா அந்த இடத்த நாங்கள் பக்குவம் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்து அந்த கீரை போடுற வரைக்கும் இதை அறுத்துக்கிட்டு அடுத்த கீரைக்கு போயினாலும் இதை உழுது போட்டுக்கிடுவோம். ஒன்று இடம் இருந்தாலும் போதும். அந்த மாதிரி